இப்ப வந்து அந்த நாட்டு சக்கரை கொதிக்கிற அந்த பாய்லரை பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு? மிஷின் போட்டு அதுல இப்ப சக்கரை நாட்டு சக்கரைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில 6 மணில சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு 3 டன் கரும்பு ஒரு 5 பேர் சேர்ந்து வெட்டுவீங்க. இந்த அடுப்புடைய செட்டப் வந்து மண்ணுக்குள்ளேயே ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு சுண்டி வந்துருச்சு பாருங்க, அப்பாடி. அழகா அந்த அச்சில இருந்து சூப்பரா அச்சு எல்லாம் தயாராகி வந்துருச்சு. ஐயோ, ஃபுல்லா வந்துட்டு பாகு ரெடி ஆயிருச்சு. வால்வ் ஓபன் பண்ணி விடுறாங்க. நாட்டு சர்க்கரையை வந்து எப்படி தயார் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பரா பார்த்துருக்கோம். டேரக்டா கரும்பு காட்டுக்கு வந்து அழகா வந்து கரும்பு சீவி கொடுத்துருக்காங்க. அதை இப்ப சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா, நம்ம பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு வந்து உப்பி வந்திருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா. ஐயோ, இங்க பாருங்க, கரும்பு பால் வந்து அப்படியே வந்துட்டு இந்த தொட்டிக்குள்ள போகுது. இதுக்கு கீழே வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா படத்தர சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நாட்டு சர்க்கரையை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலைக்கு தான் வந்திருக்கிறோம். சோ இந்த கம்பெனியோட பேரு காவேரி நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சூப்பரான கம்பெனி. அப்படியே பாருங்க, நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல சூப்பரா வந்துட்டு கரும்பை கட் பண்ணி கொண்டு வந்து அதுல இருந்து வந்து பியூரான நாட்டு சர்க்கரையை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோல ஒரு நாட்டு சர்க்கரை எப்படி உருவாகுது அப்படின்றத ரொம்ப டீடைல்டா சூப்பரா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க, கரும்பு கிரஷ் பண்ணி பால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை காய்ச்சி சூப்பரா நாட்டு சர்க்கரை தயார் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க 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 போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்க பாருங்க, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். முதல்ல இங்க பாத்துட்டீங்கன்னா வந்து கரும்பு கட்டுக்கட்டா கரும்பு வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த கரும்பு எல்லாம் வந்து நேத்தே வந்துட்டு இவங்க இதுல இருந்து அறுவடை பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். கரும்பு காட்டுல இருந்து ஃபுல்லா வந்துட்டு அறுவடை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து கட்டுக்கட்டா எடுத்து அந்த கிரஷர்ல வந்து போடுறாங்க. இது ஆக்சுவலி வந்து கரும்பு ஜூஸ் மிஷின் தான். கரும்பு ஜூஸ் தான் எடுக்கிறாங்க பாருங்க. ஆமா, ஐயோ, கிரஷர்ல போட்டு அப்படியே கட்டுக்கட்டா அதுலயே வந்து நம்ம கரும்பு ஜூஸ்க்கு ஒரு ஒரு கரும்பா கொடுப்பாங்க. இது வந்து நல்லா பவர்ஃபுல். சோ வந்து அப்படியே ஒரு கட்டு கரும்பையே அப்படியே கிரஷ் பண்ணி சூப்பரா வந்து பால் எடுத்தது பாரு. ஆமா, அப்பா, எவ்வளவு பெரிய மிஷின் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. வா, எப்படி கிரஷ் பண்ணுது. இது ஒரே டைம்லயே வந்து ஃபுல்லா சக்க மட்டும் தான் வெளிய வருது இல்ல? ஆமா, கரும்பு ஜூஸ் மிஷின்ல வந்து 4 டைம் 5 டைம் ஒரே கரும்பே விடுவாங்க. பட் இது வந்து ஒரே டைம்லயே ஃபுல்லா கிரஷ் பண்ணிடுது. சோ இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே வந்துட்டு கரும்பு பால் வருது பாத்தீங்களா. அந்த கரும்பு பால் என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து பியூரிஃபை பண்ணுது. சோ இந்த பக்கம் இந்த வருது பாருங்க கரும்பு பால். எவ்வளவு வருது பாருங்க. கரும்பு பால் வந்து அப்படியே வந்துட்டு இந்த தொட்டிக்குள்ள போகுது. இதுக்கு கீழே கீழே போகுது பாருங்க. இங்க வந்து மேல சாக்கு போட்டு அதை பியூரிஃபை பண்றாங்க. சக்கையெல்லாம் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சில வேஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு இந்த சாக்கு மேல நின்றுடும். கீழே தொட்டிக்குள்ள போய் இங்க இருந்து பைப் வழியா வந்து ஆப்போசிட்ல ஷெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷெட்டுக்கு போயிருது. அங்க போயிட்டு தான் வந்து அந்த பெரிய கொப்பரை வச்சிருக்கிறாங்க. அதுல போய் ஊத்துது, அதுல காய்ச்சுறாங்க. அது எப்படி பண்றாங்கன்றத பாக்கலாம். சோ வந்து இந்த பால் கரும்பு பால் வந்து இந்த பக்கம் வந்துருதா. ஆமா, சக்கா ஃபுல்லா வேஸ்டே கிடையாது. அதெல்லாம் அடுப்பு எரிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க பாருங்க. அந்த பெல்ட்ல ஃபுல்லா அந்த சக்கை போயிட்டு இருக்கு பாருங்க மேல. பாருங்க, ஃபுல்லா எவ்வளவு சக்கை வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த சக்கை எல்லாமே வந்துட்டு அந்த அந்த பாகு காய்ச்சறதுக்காக அடுப்பு எரிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அந்த சக்கரை. இந்த சக்கைய அந்த பாகு காய்ச்சறாங்கல்ல, எரிக்கிறதுக்காக எரிபொருளா பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா நாட்டு சக்கரை வந்து அந்த நம்ம சாப்பிடுறோம்ல கருப்பு கலர் கரும்பு, அதுல இருந்து செய்யறது இல்ல, இந்த கிரீன் கலர்ல இருந்து தான் செய்யறாங்க. ஆமா ஆமா, இதுதான் வந்து சர்க்கரை எடுக்கிற கரும்பு. இதுதான் சர்க்கரை ஆலைக்கு போகும். அதே மாதிரி நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் பத்தியா, கரும்பு ஜூஸ், இதுல இருந்தா குடிப்போம். அடுத்த கட்டமா இங்க இருந்து வந்து பைப் வழியா அப்படியே வந்துட்டு இங்க ஷெட்டுக்கு போயிருது. சோ இந்த இடத்துல பாருங்க, அந்த கரும்பு பால் வந்து இங்கதான் ஊத்துது பாருங்க. அங்க இருந்து மேல பைப் வழியா வந்து ஃபுல்லா வந்துட்டு பைப் வழியா வந்து அந்த கரும்பு பால் இங்க இவ்வளவு பெரிய பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான். இது ஃபுல்லா வந்துட்டு கரும்பு பால். ஐயோ, கரும்பு ஜூஸ். பொங்க இருக்கு கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் எக்ஸாக்ட்டா இதான் கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் இது வந்து ஏன் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு பாய்லருக்கு ஹீட் பண்ணுவாங்களாம். அவ்வளவுதான். இது ஃபுல்லா ஒரு பாய்லர், அவ்வளவுதான்.
இப்ப இது என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வந்து நாட்டு சர்க்கரைக்கான பால் வந்து கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள விடுவாங்க. இப்போ கரும்பு பால் வந்து எடுத்து முடிச்சு ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டாங்க. அவங்களுடைய கரும்பு காட்டில் கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இங்கே கொண்டு வர்றதுக்காக சர்க்கரை எடுக்கிற கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நேர்லேயே போய் எப்படி கரும்பு வெட்டுறாங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு சூப்பராக லைவாக காட்டிடுறேன். அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி நாட்டு சர்க்கரை தயார் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேவா? அப்படியே பாத்துக்கங்க. ஆஹா, சூப்பரா வந்து கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் வந்து டெய்லியுமே நடக்குது போல. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வெட்டுவீங்கம்மா? டெய்லியுமே வெட்டுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை வெட்டுவீங்க? எவ்வளவு கரும்பு வெட்டுவீங்க? ஒரு 3 டன்னு 3.5 டன்னு 3.5 டன் வெட்டுவீங்க. 3.5 டன் கரும்பு வந்து டெய்லி வந்து வெட்டுறாங்க காலையில. எத்தனை பேர் வேலை செய்வீங்க? நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் செய்வோம். ஒரு 5 பேர் சேர்ந்து 3 டன் கரும்பு வெட்டிடுவீங்க. எவ்வளவு நேரம் ஆகும் வெட்டுறதுக்கு? பொழுது 6 மணி ஆகும். 6 மணி ஆயிடும். காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். காலையில 6 மணில சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு 3 டன் கரும்பு ஒரு 5 பேர் சேர்ந்து வெட்டுவீங்க. ஆமாங்க. சரி சரி. இப்போ கரும்பு வெட்டினதுக்கு அப்புறம் எடை போடுறதுக்கு எங்க போகும்? சோழசிராவணி போகும். சோழசிராமணி போய் எடை போட்டு அதுக்கப்புறம் சக்கரை ஆலைக்கு போகுது. ஆமா, வேப்ரிட்ஜ் போகும். வேப்ரிட்ஜ்ல. ஓகே ஓகே. டன் கணக்குல வெட்டுறாங்கல்ல, அதனாலதான் வேப்ரிட்ஜுக்கு வந்து போகுது. நீங்க பாத்துக்கங்க கரும்பு இது எப்படிமா எடுத்து சைடுலாம் செதுக்குவீங்களா? செதுக்க மாட்டாங்க, அப்படி விட்டுருவோம். அப்படி சக்கை எடுக்கிறது மட்டும் தானே? இந்தாங்க வெட்டுறாங்க பாருங்க. இந்த தோவையை மட்டும் வெட்டி அரைக்கி போட்டோங்க சருவை. அப்புறம் அப்படியே போட்டு கட்டவங்க. அப்பாடி, அவ்வளவுதான். மேல உள்ளதை மட்டும் எடுத்துட்டு அடிக்கரும்பு வெட்டிடுவீங்க. அடிக்கரும்பு அடிக்கிற வெயில்ல எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வந்து அப்படி இருக்குங்கம்மா, நாங்க என்ன பண்றோம்? அவ்வளவுதான். கரும்பு சூப்பரா வெட்டியாச்சு. மேல ஃபர்ஸ்ட் தோகையை வெட்டிவிட்டு அடிக்கரும்பு சைட்ல எல்லாம் அழகா வெட்டி சூப்பரா வந்து கரும்பு எடுத்து. இதை சாப்பிட முடியுங்களா? சாப்பிட முடியாதுல்ல. அப்படியா? எனக்கு ஒரு கரும்பு ஒண்ணு செதுக்கிட்டாங்க. டைரக்டா கரும்பு காட்டுக்கு வந்து அழகா வந்து கரும்பு சீவி கொடுத்துருக்காங்க. அதை இப்ப சாப்பிட்டு பாப்போம். ஓகே, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. போதுமா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடலாமா? கட்டு செய்யல. எப்படி இருக்கு? ஆஹா, என்னம்மா ஓவர் இனிப்பா இருக்கு. சக்கரை அடிக்க முடியும், அப்பதானே சக்கரை அடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அம்மா. ஐயோ சூப்பரா இருக்கு. சர்க்கரைக்கு போற கரும்பு என்ன? சரி, இப்ப நம்ம சாப்பிடுற கரும்பும் சர்க்கரைக்கு போற கரும்பும் வேற வேறயா? சாப்பிடுற கரும்பு வேறங்க, சர்க்கரைக்கு போடுறது இந்த கரும்பு. அந்த கரும்பு போட்டா பால் அவ்வளோ ஒன்றும் டேஸ்டா வராது. ஓ, அந்த நம்ம சாப்பிடுற கரும்பு போட்டா பால் டேஸ்டா வராது. அப்ப இந்த கரும்பு என்ன சொல்லுவாங்க, அந்த கரும்பு என்ன சொல்லுவாங்க பேரு? அது வந்து டில்லி கரும்பு. அது இது வந்து சக்கரை அடிக்கிறது, சக்கரை கரும்பு. இப்போ வந்து அந்த நாட்டு சக்கரை கொதிக்கிற அந்த பாய்லரை பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு? இங்க பாருங்க. அம்மாடி, எவ்வளவு பெரிய பாய்லர். இல்ல கீழே எவ்வளவு ஹீட்ல இருந்திருந்தா இப்படி கொதிக்கும். இது யூஸ் எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையா. அந்த ஸ்மெல் வருதா உங்களுக்கு? அந்த வெல்லம், அந்த நாட்டு சக்கரை ஸ்மெல் இப்பயே நமக்கு வருது பாருங்க. எக்ஸாக்ட்டா வெல்லம் ஸ்மெல் வந்து நம்ம உள்ள வரும்போதே வந்துருச்சு. கரெக்ட். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளா சொல்றதுதான். நம்ம பார்க்கும்போதே தெரியுதுல. ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு பால் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த கண்டெய்னருக்கு வருது, அதுக்கப்புறமா இங்க காய்ச்சுறாங்க, அதுக்கப்புறம் அதை காய்ச்சிட்டே இருப்பாங்க போல. அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையா ஃபார்ம் ஆகும். இது ஒரு பதத்துக்கு வரணும், நல்லா காய்ச்சி சுண்டி வரணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவங்க கிட்டயே. ஓகேவா? என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஹீட் ஏத்திட்டே இருக்காங்க பாத்தீங்களா ஃபுல்லா. சோ நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த கரும்புல இருந்து வர்ற வேஸ்டேஜ், அந்த சக்கையை வந்து காய வச்சு அதை தான் அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய சட்டி பாருங்க. வா, பாய்லர் உள்ள எவ்வளவு நெருப்பு எரியுது பாருங்க ஃபுல்லா. ஐயோ பா, பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்குது. கரும்பு சக்கை எப்படி எரியும் தெரியும்ல? ஆக்சுவலா வந்து நார்மலா எரியிற ஒரு நெருப்புல வந்து நம்ம சர்க்கரையை தூவினாவே அவ்வளோ ஸ்பீடா வந்து எரியும். இங்க சர்க்கரை எடுத்தது போக, அதாவது அந்த கரும்புல இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் எடுத்தது போக, அந்த கரும்பு அந்த வேஸ்டேஜ் மட்டும், அந்த சக்கை மட்டும் எரியுதுன்றது எப்படி எரியும்? எப்படி பாருங்க, கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இது எப்படி கொதிக்குது பாருங்க, ஃபுல்லா அப்படி நொற பொங்க அந்த அளவுக்கு வந்து செம்மையா பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த அடுப்புடைய செட்டப் வந்து மண்ணுக்குள்ளேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இதோடைய எக்ஸாஸ்ட் வந்து இந்த பக்கம் வெளியில போயிட்டு இருக்கு பாருங்க. அங்க ஒரு பள்ளம் நோண்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து அதோடைய புகை ஆவி வந்து வெளியில போயிட்டு இருக்குது.
அந்த பக்கமா போய் அப்படி பார்க்க சொல்றாங்க. நல்லா இன்னும் வந்து ஃபுல்லா ஆழமா இருக்குமா இங்க உள்ள. இதவா ம். கவனமா வரணும். இங்க வந்து பாரு இந்த இடம் எப்படி இருக்குன்னு. உள்ள ஏதோ அது வரைக்கும் நடந்து போலாங்கறாங்க. ஆமா, நீ வந்து பார்த்தாதான் தெரியும். அட இது என்னது இது? பாலம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஆ. அப்ப இந்த அடுப்பு வந்து இது குழி தோண்டி இதுக்குன்னே அவ்வளவு பெரிய அடுப்பு கட்டணும். ஏப்பா இதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட மிஷின்ல செய்யறதுனாலும் செய்யலாம். ம். பட் இன்னமும் அந்த பாரம்பரியம் மாறாம ஒரு நாட்டு சக்கரைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து சூப்பரா வந்து பண்றாங்கல்ல. பயங்கரமா இருக்குது. அதுல இருந்து சூப்பர். வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. வாங்க போய் பார்ப்போம் பக்கத்துல. ஸோ இதுல பாருங்க மேல வர்ற அந்த நுரை அதுல கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுக்கிறாங்க. அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிற கரண்டி எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்கல்ல. அம்மாடி அந்த அந்த அரிக்கிற கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, ம். அதுதான் ஃபுல்லா ஜல்லடை மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த நுரையில இருந்து வர அந்த வேஸ்டேஜ் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லா நுரை. இந்த இடம் மட்டும் தான் நுரை, மீதி எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ம். அந்த நுரை மட்டும் சைடுல வந்து தங்கி சேருது அப்படி. அப்பாடி பிரம்மாண்டமா பார்க்கும்போதே இருக்கு. அதான் ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கும்போதே இல்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கருப்பட்டி வெல்லம் அதோடைய கலர் வந்து தெரியுதா? கரெக்ட். அந்த வெல்லத்துடைய கலர் வந்துருச்சு பாருங்க. எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுல வந்துட்டு நார்மல் இந்த மண்டை வெல்லம் இந்த பனை வெல்லம் எல்லாம் வாங்கி லைட்டா தண்ணி ஊத்தி காய்ச்சுவோம்ல. நல்ல வெல்லம் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இந்த பலகாரம் செய்யறதுக்கு வெல்லத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் காய்ச்சுவாங்க லைட்டா தண்ணி ஊத்தி. அப்போ பொங்கி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அந்த மாதிரி வருது. எப்படி பொங்குது பாருங்களேன். அடுப்பு நல்லா ஃபுல் ஹீட்ல வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல இது வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்லரை ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து ஊத்துவாங்க. பட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா இதுல வந்து இந்த இந்த கொப்பரையிலிருந்து ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் இது ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா அப்படியே கீழ் வழியா வந்துட்டு ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா வந்து வந்துடும், பால் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நாட்டு சர்க்கரையா ரெடி பண்ணுவாங்க. இங்க பாருங்க சோடா உப்பு வந்து இப்பதான் வந்து கொட்டியிருக்காங்க. ஃபுல்லா வந்துட்டு இந்த பாவு ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து சோடா உப்பு கொட்டுவாங்களாம். வெள்ளை வெள்ளையா அங்க தெரியுது பாருங்க. பாவு ஒட்டாம இருக்கிறதுக்கு பாக்கு வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக சோடா உப்பு வந்து கொட்டுவாங்களாம். பாத்துக்கோங்க. ஃபுல்லா அங்கங்க வந்து அப்படி தெளிச்ச மாதிரி ஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்துவாங்களாம் உள்ள. பாத்துக்கோங்க. சும்மா கொஞ்சமா தான் ஊத்தணுங்களாண்ணா? ஒரு டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றாங்க நல்லா சுண்டதுக்கு அப்புறம். எதுக்கு இந்த எண்ணெய் ஊத்துறீங்க? இந்த நுரை வந்தப்பதான் அடங்கும். நுரை அடங்குறது தேங்காய் போட்டா அடங்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ பாலுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா போதும். போதும். ஓகே. தேங்காய் எண்ணெய் ஊத்துனது அப்படியே பட்ட 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 அப்படியே கொதிச்சது ஃபுல்லா அப்படியே அடங்கிருச்சு பாருங்க. எவ்வளவு நுரை எவ்வளவு வந்துச்சு. அப்படியே இந்த ஸ்மெல்லே பாருங்க. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நல்லா வருது. தேங்காய் எண்ணெயும் அந்த வெல்லம் ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. நல்லா இருக்கு அந்த ஸ்மெல்லே. எப்படி கிண்டுறாங்க பாருங்க. இதுக்கு மேல வந்து இது லைட்டா வந்துட்டு கீழே வந்து பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கரெக்டா வந்து அந்த பெரிய அந்த துடுக்கு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. துடுப்புன்னு சொல்லுவாங்க இது. அதை வச்சு ஃபுல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு சுண்டி வந்துருச்சு பாருங்க. அப்பாடி கிட்டத்தட்ட 100ல 10 மடங்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 90 மடங்கு குறைஞ்சி 10 மடங்கு தான் இருக்கு 100க்கு. அந்த அளவுக்கு வந்து செம்ம திக்கா ஆயிடுச்சு அந்த பால். இன்னும் கலர் வந்து எவ்வளோ ஒரு மாதிரி நல்ல ஒரு திக்கான ப்ரௌன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் அப்படியே ஒரிஜினல் நாட்டு சர்க்கரையோடைய அந்த கலரு. ஐயா இப்ப கரும்பு வெட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படி சொல்லுங்க ஐயா. கரும்பு வெட்டிட்டு வந்து 1 மணி நேரம் ஆகும். பால் 1.25 டன் அடிப்போம். அடிச்சு இதில் ட்ரம்மில் ஏற்றி விட்டு கொப்பரையில் விட்டுங்க. அது ஒரு அளவு அவ்வளோ விட்டுங்க. ஸோ அந்த ட்ரம்ல ஒரு அளவு. இது எத்தனை லிட்டர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு 750 லிட்டர் பிடிக்கும். 750 லிட்டரு கரும்பு பால் அதில் இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் அது நம்பினதையும் கொப்பரையில் விட்டுங்க. ஒரு 2.5 மணி நேரம் எரியணும். அழுக்கு எடுத்து அந்த 750 லிட்டர் அந்த கொப்பரையில் ஊற்றிட்டு 2.5 மணி நேரம் எரியணும். வெய்ய காலமாக இருந்தால் 2 மணி நேரத்தில் வந்துடுங்க. சரி. அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை எடுத்து ஊற்றி அங்காத்தி அப்புறம் ஆற்றி ஒரு 2 மணி நேரம் எரிஞ்சிருவோம். மறுக்க பால் அடிக்க போயிடுவோம். சரி சரி. பால் அடிச்சுட்டு வந்து அதை மறுக்க இன்னொரு ஓட்டி அள்ளி வச்சுட்டு மறுக்க இது வந்துருங்க. அதே மாதிரி இந்த கொப்பரை வந்துருங்க.
இதுல என்னென்ன சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்க. சோடா பொண்ணு தான், இட்லிக்கு போடுற சோடா மட்டும்தான். சோடாப்பு மட்டும்தான், அந்த கரும்பு பால்ல சோடாப்பு மட்டும் சேர்த்தாதான் நாட்டு சக்கரை சர்க்கரையா மாறும். சர்க்கரையா அந்த அழுக்கு எடுக்க முடியும்னு வச்சுக்கலாம். ஆமா. இப்போ மொத்தமா வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுக்கு? 1.25 டன் தயார் பண்ணா 2.5 மணி நேரம் ஆகும். 1.25 டன் தயார் பண்றதுக்கு 2.5 மணி நேரம். ஆமாங்க. 120 கிலோ அது வருங்க. எவ்வளோ 1200 கிலோ வந்து 120 கிலோவா மாறுமா? 120 கிலோவா மாறும். எம்மாடி, 1200 கிலோ வந்துட்டு அந்த கரும்பு பால் வந்து ஊத்துறாங்க, ஓகேவா? அது வந்துட்டு 120 கிலோ நாட்டு சர்க்கரையா வந்து மாறுது. அப்போ 100க்கு 10 மடங்கு தான் நாட்டு சர்க்கரை கிடைக்குது. பதம் பாக்குறாங்க. எங்க காட்டுங்கய்யா. போட்டுக்கணும், வாயில் போட்டுக்கணும். இங்க பாருங்க. என்னது இது? அது எப்படி எடுத்தீங்க இது? இன்னும் ஒண்ணு மட்டும் எடுத்து காட்டுங்களேன். எப்படி எடுத்தீங்க? தண்ணியில கைய விட்டாங்க. ஐயோ, தண்ணியில கைய விட்டுட்டு பாருங்க. அந்த தண்ணியில கை விட்டுட்டு அவ்வளவு சூடா இருக்குது. தண்ணியில கை விட்டுட்டு டக்குன்னு அந்த சூட்ல எடுத்து உள்ள வச்சது அது ஒரு இதா ரெடியாகி வந்துருச்சு. சர்க்கரைக்கு வந்துருச்சான்னு பாக்குறது. ஓ, சர்க்கரைக்கு வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் போடணுமா அப்படின்னு பாக்குறது. ஓகே ஓகே, இப்ப பதம் வந்துருச்சா? வந்துருச்சு. இதுதான் கம்பி பதமாங்கய்யா? இது சக்கரை பதம். சக்கரை பதம். கம்பி பதம் தான். அதான் நம்ம வீட்டுல வந்துட்டு இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு பாப்போம்ல, பலகாரம்லாம் செய்யறதுக்கு கம்பி பதம் வந்திருக்கா சக்கரைன்னு பாப்போம்ல. அதுதான் அதுதான் அதான். ஆஹா, என்னது இவ்வளோ. ஆஹா, மாத்திச்ச பெரியா. சரி, ஓகே. எப்படி இருக்கு? சூப்பர். இங்க பாருங்க, வால்வ் ஓபன் பண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான், ஃபுல்லா வந்துட்டு பாகு ரெடி ஆயிருச்சு. வால்வ் ஓபன் பண்ணி விடுறாங்க. அது கீழ இருந்து ஐயோ இங்க பாருங்க. வா, அந்த போயிரு. ரைட் ரைட் ரைட். அங்க இந்த அந்த சைடு ஆத்து போ. அப்பா, அங்க பாருங்க தூக்குறாங்க பாருங்க. ஐயோ, எப்படி ஊத்தி வருது பாருங்க. அவ்வளவுதான், ஃபுல்லா வலிச்சு விட்டாங்க. கொதிக்க கொதிக்க அதுல வந்துட்டு ஒரு வால்வ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை ரிலீஸ் பண்ணி அடுத்த செகண்ட் வந்துட்டு அடுத்த கரும்பு பால் திறந்து விட்டாங்க. வாவ், இங்க பாருங்க, இது குறையுது பாருங்க வேகமா. சர்ன்னு குறையுது பாருங்க. அந்த பாலை வந்து ஃபுல்லா இதுல திறந்து விட்டாங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு. அவ்வளவுதான், அதுல கொஞ்சம் சோடா உப்பு போட்டாங்க. ஃபுல்லா வந்துட்டு இது ஒரு 3 மணி நேரம் ப்ராசஸ். இது காஞ்சி மறுபடியும் சுண்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 டைம் வந்து இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து இப்போ சோடா உப்பு போடுறாங்க. நம்ம இட்லி மாவுக்கு போடுறோம்ல, அந்த சோடா உப்பு போட்டால் தான் வந்துட்டு அது நல்லா நாட்டு சர்க்கரையாக மாறி வருது. அதே மாதிரி அந்த பால்லேயும் வந்து சோடா உப்பு போடும்போது தான் அதுக்கு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. சூப்பர். எவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுல. இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பக்கம் பாரு அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த பக்கம் சூப்பரா வந்துட்டு அந்த பாகை, சக்கரை பாகை எடுத்துட்டு வந்து வெல்லம், அச்சு வெள்ளத்துக்கு வந்து அழகா ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஊத்தி ரெடி பண்ணிட்டாங்க ஃபுல்லா. இது வந்து அச்சு வெள்ளமா ரெடி ஆயிடும். ஏன் இது காயறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் காஞ்சிருமா? 10 நிமிஷத்துல வெள்ளம் ரெடி ஆயிருமா? சூப்பர். வந்துட்டு இப்ப பாருங்க, நம்ம பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு வந்து உப்பி வந்திருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா. இது வந்து அப்படியே இப்போ உடைப்பாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்து உடைக்க ஆரம்பிப்பாங்க.
ஃபுல்லா பெரிய அந்த அந்த தெலுக்கு கரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுட்டு நிக்கிறாங்க பாருங்க. அங்க பாருங்க உடைக்கிறாங்க பாருங்க, பதம் பாக்குறாங்க. உடைச்சு விடுறதுதான். அடடா, இப்ப பாக்குறதுக்கே அது நாட்டு சக்கரை ரெடியான மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்பாடி, எப்படி உடைக்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து அந்த பாகு வந்து நமக்கு ஊத்தும் போது வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பட் அதுல இருந்து நாட்டு சர்க்கரையா வரும்போது வந்துட்டு அது எவ்வளவு உபரி அதிகமா வருது பாருங்க. எவ்வளவு சூப்பரா அந்த ஒர்க்கை வந்து பண்றாங்க பாருங்க. அந்த பாகு அப்படியே அந்த இது மாறிடுச்சு பாருங்க. ஃபுல்லா அந்த தண்ணி பதமே இல்லாம ஓரளவுக்கு ஹாஃப் அளவுக்கு வந்து இது வந்து காஞ்சிருச்சு பாருங்க. பாதி ப்ராசஸ் வந்து நாட்டு சக்கரை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு அரை பதம் வந்து காஞ்சதுன்னா ஃபுல் நாட்டு சக்கரையாவே ரெடி ஆயிடும். எப்பாடி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெல்லம் தயாராகி விட்டது. அச்சு வெல்லம் இதென்ன போட்டு ஒரு 10 நிமிஷம், அவங்க சொன்ன மாதிரி 10 நிமிஷம் தான் இருக்கும். கரெக்டா 10 நிமிஷம் தான். அந்த அச்சுல இருந்து வந்து அப்படியே கவுத்துனா சூப்பரா கலந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். இது வந்து மரப்பலகை தான். மரப்பலகையிலே வந்து அந்த அச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியே கவுத்துனாங்கன்னா சூப்பரா வந்து அச்சு வெல்லம் வந்து விடும். அவ்வளவுதான், கவுத்தியாச்சு. அப்பா, சூப்பரே. ஓ செம, வேற லெவல். பாத்தீங்களா இல்லையா? ஐயோ செம்ம அழகா இருக்கு. அக்கா இதை எடுக்கலாமாக்கா கையில? என்ன ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. அழகா அந்த அச்சுல இருந்து சூப்பரா அச்சு வெல்லம் தயாராகி வந்துருச்சு. இங்க பாருங்க, அச்சு வெல்லம் நல்லா சுட சுட இருக்குப்பா. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சுட சுட இருக்கு வெல்லம். இது இன்னும் நல்லா காஞ்சதுன்னா இன்னும் இருக்கும். ஏங்கா நல்லா காய காய நல்லா வந்து இருக்கும். இங்க பாருங்க, குட்டி குட்டியாவும் இருக்கு, பெருசும் இருக்கு. சூப்பர். இது வந்து அச்சு வெல்லம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து இது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பாருங்க, அச்சு இப்படிதான் இருக்குது பாத்துங்க. இதுலதான் அந்த சக்கரை பாகை ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பதம் இருக்குது. கரெக்டா அந்த டைம்ல அந்த பதத்தோட எடுத்துட்டு வந்து ஊத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அச்சு வெல்லம் தயாராகிடும். மிஷின் போட்டு அதுல இப்ப சக்கரை, நாட்டு சக்கரைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷின் போட்டு இன்னும் நல்லா வந்து அதை உதிரி உதிரியா கிரஷ் பண்ணி எடுக்குது. ஆமாப்பா, அண்ணன் வந்து மிஷின் ஓட்டுறாரு பாருங்க. அதுல தெரியுமா, இது செம்ம சூடுல இருக்கு போகுது. ஆமா, அதுக்கப்புறம் பயங்கர ஹீட்ல இருக்கும். அண்ணன் வந்து செப்பல் போட்டிருக்கிறாரு. செப்பல் வந்துட்டு இதுக்குன்னே உள்ள செருப்பு, அதை வந்து வெளியில பயன்படுத்த மாட்டாங்க. செப்பல் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்ட்டு. அந்த செருப்பு வந்து ஃபுல்லா கழுவி வச்சு இதுல வந்து செருப்பு போடாம நிக்க முடியாது. அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு ஷூ ஒன்று இருக்குது. அந்த ஷூ போட்டா வந்து ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு உள்ள புது செருப்பு அதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்துவாங்க. ஆமா, ஸோ அதை போட்டுட்டு வந்து இது பண்றாங்க. ஏன்னா வந்து வெறும் காலில் நிக்க முடியாது. ஆமா, அது வந்து அந்த இதை ஓட்டுனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கிளறி விடுறாங்க. இது உதிரி உதிரியா வருது, நல்லா உதிரி உதிரியா வருது. A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனல் ப்ராசஸ் வரப்போகுது. கரெக்டாக அந்த மிஷின் வச்சு ஒரு 2-3 டைம் வந்து நல்லா ஓட்டி நல்லா உதிரி உதிரியாக நல்லா கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் உதிரி ஆக்கிட்டு இப்போ வந்து ஒன்றா சேர்த்துட்டாங்க. சேர்த்து மூட்டை கட்டிடுவாங்க. அவ்வளோதான். நாட்டு சர்க்கரையை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக பார்த்துருக்குறோம். எப்படி மூட்டை கட்டுறாங்கன்றத பார்ப்போம். பள்ளி கொட்டுவாங்க பாருங்க. ஐயா, ஒரு சாக்குல எவ்வளவு வெயிட்னு இருக்கா? இருக்குது 25 கிலோ 30 கிலோ. இது 25 கிலோ வரும். ஐயா, நம்ம இப்போ இந்த ஆலைக்கு வரணும், நாட்டு சக்கரை ஆலைக்கு வரணும்னா எப்படி வரணும்? என்ன அட்ரஸ்? ஈரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா கொக்கராம்பட்டா. ஓகே. கொக்கராம்பட்டா 4 ரோடு வந்து ரைட்டில் திரும்பினோம்னா எறை மாலத்துக்கு முன்னாடி ஒரு பேரிக்காடு வச்சுருக்கு. ஓகே. அதில் வந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சாமி ஆலை எதுன்னு கேட்டிங்கன்னா தெரியும். சாமி ஆலை எதுன்னு கேட்டிங்கன்னா தெரியும். சரி, இப்போ வந்துட்டு நாட்டு சக்கரை என்ன ரேட்டுக்குங்கயா போகுது? டன்னு கணக்கில் எடுத்தால் ஒரு 51 ரூபாய்ன்னு கொடுப்போம். டன்னு கணக்கில் எடுத்தால் 51 ரூபான்னு கொடுப்பீங்க. ஆமாம். ஒரு 10 மூட்டை 5 மூட்டைன்னு எடுத்தால் 52 ரூபா. இப்படி 10 கிலோ 1 கிலோ 2 கிலோ வாங்கினாங்கன்னா
60 ரூபாய்ன்னு கொடுப்போங்க. 60 ரூபாய்ன்னு. ஆமா, ரீட்டைலா வாங்கினா விலை கொஞ்சம் கூட தான் கொடுக்கணும். ஆமாங்க. ஹோல்சேலா வாங்கினா விலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது அப்புறம் எடைக்கு போறதுக்குள்ள ஆமா, பேப்பர் ஆ அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். சரி 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 சரி. அப்பா அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாமே நாட்டு சக்கரை எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக இங்கே வந்து மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. நம்ம பார்த்தோம் ஒரு மூட்டைக்கு வந்துட்டு ஒரு 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் வருது. ஸோ வந்து ஒரு அரிசி மூட்டை மாதிரி. சூப்பர். ஒரு வழியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற இந்த ப்ராசஸை ரொம்ப சூப்பராக தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டு லைவாக நம்ம காட்டி இந்த வீடியோவில் வந்து சூப்பராக அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறோம். காட்டில் வந்து கரும்பு வெட்டுறதுலேருந்து அந்த கரும்புலேருந்து எப்படி அந்த சாறு எடுத்து அது பாய்லரில் போய் கொதித்து அதில் வந்து சோடா உப்பு போட்டு நாட்டு சர்க்கரையாக வந்து அதை எப்படி மூட்டையில் கொட்டுறாங்கன்றது முதற்கொண்டு மொத்தமாக வந்து காட்டியாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது தெரியாதவங்கலாம் வந்து நிறைய பேர் இதை பார்த்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரை இவங்கக்கிட்ட வாங்கணும், டன் கணக்கில் வாங்கணுமோ இல்லை வந்துட்டு ஹோல்சேலாக ரீட்டெயிலாக வாங்கணுமோ நினச்சிங்கன்னா நான் இவங்களுடைய லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்து நாட்டு சக்கரை தயார் பண்ணுறாங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வீடியோ உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவை நாங்கள் இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். அகெயின் இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோக்களில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ தலைவா. பாய் பாய்.